நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரிம்மா, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். நீ கவலைப்படாத, சாப்பிடு என்ன. சரியா? இன்னைக்கு அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை என்னோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ண போறேன். சரி, நான் அப்புறம் பேசுறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். எந்த பாட்டை கேட்டுட்டு இருந்தீங்க? அது இல்லை மேடம், சும்மா. இல்ல ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காலத்துல கேட்குற அடிதடி பாட்டை விட பழைய பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க அந்த பாட்டை எனக்கு ப்ளூடூத்ல சென்ட் பண்றீங்களா? சரிங்க மேடம். அது அப்புறம் நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். வாங்க உள்ள போய் எல்லாரும் பேசலாம். வாங்க. வாங்க. இங்க பாருங்க சார், நான் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டேன். சரி. அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் உங்க எல்லாரையும் பாராட்டுறதுக்கு மறந்து போயிட்டேன். ஹேதல், கங்க்ராச்சுலேஷன்ஸ். மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னிடம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆமாம், ஏன் எல்லாரும் என்ன இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? நேத்து நம்மளோட போலீஸ் டீம் ஒரு பெருமையான விஷயத்தை செஞ்சிருக்காங்க. நேத்து போன நைட் ரவுண்ட்ஸ்ல நாங்க 20 லட்சம் மதிப்புள்ள கருப்பு பணத்தை ஜப்தி பண்ணிருக்கோம். இங்க பாருங்க மேடம், அத நீங்க தான் செஞ்சீங்க. எங்களையும் பாராட்டுறீங்க. இல்ல ஹேதல், டீம் ஒர்க்னா அது எப்பவுமே தனியா பண்றது இல்ல. அதோட நேத்து இன்ஸ்பெக்டரும் என் கூட இருந்தாருல்ல, இவர்தான் ரொம்ப தைரியமா அந்த வேலையை செஞ்சு முடிச்சாரு. அதோட அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையும் இவர்தான் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாரு. என்னாச்சு? கேப்ப சிரிக்கிறீங்க. என்கிட்ட என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் சிரிப்பல்ல. ஒன்றும் இல்லை மேடம், அந்த மாதிரி எதுவும் இல்லை. அது அவர் இது வரைக்கும் எந்த கேஸையும் சால்வ் பண்ணது கிடையாதா, அதான் அதை நினைச்சு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இது வரைக்கும் எல்லா கேஸையும் இவரு தான் சால்வ் பண்ணியிருக்காரு. அதனால தான் சாரி மேடம். இல்ல சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நேத்து இவர் அப்படிலாம் பண்ணதை பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. அதெல்லாம் இல்லை மேடம், அவர் சொல்றது கரெக்டு தான் மேடம். மொபைல் திருட்டு போனாலும் சரி, ரவுடிங்க கலாட்டா பண்ணாலும் சரி, நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை. ஒரு நாய் தொலைஞ்சு போச்சு, அதை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. நீங்க நல்லதான் ஜோக் அடிக்கிறீங்க சார். என்ன பண்றதுங்க மேடம், எனக்கு வேற எதுவுமே தெரியாதே. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இனிமே நீங்க நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு. நேத்து நம்ம பிடிச்ச கேஸ்ல அந்த கேஷ் யாரோடதுன்னு இன்னும் நமக்கு தெரிய வராம இருக்கு. நிச்சயமா அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்படி இல்லைன்னா நம்ம பண்ண வேலை அரைகுறையா முடிஞ்சிடும். இந்த கேஸ்ல நமக்கு இருக்கிற ஒரே சாட்சி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தான். நாம் அவனை கண்காணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த பொறுப்பை நான் இந்த இன்ஸ்பெக்டருக்கு தரலான் இருக்கேன். மேடம் நானா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லை மேடம், இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த கேஸும் சால்வ் பண்ணதில்லை. என்னமோ நீங்க என்ன நம்புறது எனக்கு சரியா படல மேடம். நான் உங்களை கண்டிப்பா நம்புவேன். எதுக்காக தெரியுமா? என்னோட நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக நீங்க எவ்வளவு தூரம் முயற்சி பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். மேடம், இன்னைக்கு வரைக்கும் எந்த கேஸ் வந்தாலும் சரி, இது வரைக்கும் அதை அவர் தான் சால்வ் பண்ணியிருக்காரு மேடம். மேடம், இந்த பொறுப்பையும் நீங்க அவருக்கே கொடுங்க மேடம். மேடம், என்னால இந்த வேலையை செய்ய முடியாது மேடம். ஒருவேளை இத்தனை நாளா உங்களால சால்வ் பண்ணவே முடியாத ஒரு கேஸ்ல நீங்க நேர்மையா முயற்சி செய்யாம கூட இருந்திருக்கலாம்ல.